திமுக கூட்டணியில் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டது. இத்தொகுதிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளரான சீனிவாசன், காங்கிரஸ் எம்பி கார்த்தி ஆதரவாளரான மாநில பொதுச் செயலர் சுந்தரராஜன் முயற்சித்தனர். ஆனால் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் கடைசி நேரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் சுந்தரராஜன், சீனிவாசன் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேறினர். சீனிவாசன் தலைமையில் மதச்சார்பற்ற சோசியலிச காங்கிரஸ் கட்சி என்ற தனி கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கான கொடியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. சீனிவாசன் கூறியதாவது: காங்கிரஸ் வேட்பாளராக வேண்டும் என்றால் 10 கோடி ரூபாய் உள்ளதா என கேட்கின்றனர். என்னிடமும் கேட்டனர். 10 கோடி ரூபாய் இருக்கு என தெரிவித்தேன். மேலூருக்கு என் பெயர் தான் பட்டியலில் இருந்தது. கடைசி நேரத்தில் மாணிக்கம் தாகூர் எம்பி அரசியல் செய்து விட்டார். தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் பலரிடம் மாவட்ட நிர்வாகிகள் கோடிகளில் பணம் கொடுத்து திரும்ப பெற முடியாமல் தவிக்கின்றனர். புரோக்கர்கள் கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டது. எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு 100% உண்மை. காங்கிரசிலிருந்து வெளியேறிய தலைவர்கள், நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் இப்புதிய கட்சி துவக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இக்கட்சி அறிமுக நிகழ்ச்சி நடக்கிறது. அதில் முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். உள்ளூர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் மேலூர் தொகுதியில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். ஜேம்ஸ் & கோவின் இயர் எண்ட் பிக் சேல்.